விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணா? எதுக்கு அவரை பேரை கெடுத்து அப்படி வந்து குடிசவர் பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் தொடர்ந்து தானே, நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? விஜய் வந்து எல்லாத்தையும் பேரை கெடுத்துறாங்க. விஜய் வந்துடா ஒரு கோமன் தலைவர் இடம் கொடுத்து அந்த விஜய் அந்த பேரை கெடுத்துட்டாங்க. அவன் ஆம்பளை இன்னைக்கு வந்து 5000 பேர்த்த 5 லட்சம் பேர்த்த உட்கார வச்சான். எதுக்கு விஜய் பேரை கெடுக்குறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா? அவன் நல்லா சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? குட்டு மேல வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாவன் அவரை குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கணும். என்ன பாவம்? விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும். நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? அவையால நடிச்சிருக்கேன், அமைச்சரால நடிச்சிருக்கேன். சரியா? இன்னும் என்ன கண்டுக்கல. மக்களை ஆட்டி படைக்கிறாங்க. என்னத்த செஞ்சிருக்காங்க? இந்த விஜய் வந்து எல்லாத்தையும் பேரை கெடுக்கிறாங்க. விஜய் வந்துடா ஒரு கோமன் தலைவர் இடம் கொடுத்து அந்த விஜய் அந்த பேரை கெடுத்துட்டாங்க. அவன் உட்காந்துக்குவான்னா? அவன் ஆம்பளை இன்னைக்கு வந்து 5000 பேர்த்த 5 லட்சம் பேர்த்த உட்கார வச்சான். ஒரு கொடியை புடிங்கி போட்டாங்க, ஒரு கட்டவுட்டை புடிங்கி போட்டாங்க. ஒரு மனசாட்சி இல்ல? கரண்ட் ஆஃப். எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிருங்க? போன வாரத்துக்கு வாரம் லைட் எரிஞ்சது, மழை பெஞ்சது, அப்பெல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகல. இப்ப கரண்ட் ஆஃப். இது கொடிக்கம்பத்தை புடிங்கி போடுறது, கட்டவுட்டை புடிங்கி போடுறது. விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான்? விஜய் அப்படி என்ன கொடுமை பண்ணான்? பேரை கெடுக்கிறீங்க. எதுக்கு அவரை பேரை கெடுத்து அப்படி வந்து குடிசவர் பண்றீங்க? அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் தொடர்ந்து தானே, நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? நீங்க 2 கட்சிக்காரனும் ஆட்சி ஆளணுமா? ஏன்னா எதை இருந்தாலும் கொண்டானே உனக்கு 2 கட்சிக்காரனுக்கு தான் எனக்கு பொறுப்பு. சரியா? அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கோசரம் போனேன். டெல்லி பம்பாய் என் திருநங்கே கேட்டாங்க, ஏன் செந்தில் பாலாஜிக்கோசரம். நான் அப்ப இருந்தேன், என் குடும்பத்துல 1000 பேர் எங்க வீட்டுல 1000 ஓட்டு இருக்கு. ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த துரோகம் பண்ணக்கூடாது. நம்மளே ஆளணும், நம்மளே நிலைச்சிருக்கணும். நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும், ஏமாத்தக்கூடாது, நாட்டை ஏமாத்தக்கூடாது, மனுஷரை ஏமாத்தக்கூடாது, நல்லதை செய்யணும். எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க? எதுக்கு விஜய் பேரை கெடுக்கிறீங்க? அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க? அவன் நல்லா சொன்னதான் வந்தான். அதுக்குன்னு ஏன் ஒரு ஏக்கரை கொடுக்க கூடாதா? ஏன் இடம் நான் வாங்கி போட்ட இடம்னு வந்து சந்தோஷமா கொண்டாந்தீங்கல்ல, அத்தனை கொட்டு மேல வச்சுக்கல. கொட்டு மேல வைக்க கூடாது, ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அந்த ரவுண்டாவன் அவரை குறி கட்டக்கூடாது, அந்த கட் அவுட் வைக்கணும். என்ன பாவம்? என்ன நீங்க ஆட்சி ஆளணும்? நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க? என்ன மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க? என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 10 பேர் பிள்ளை பார்த்தாங்க. என்ன நல்லா செஞ்சுட்டீங்க? திருநங்கை என்ன நல்லா செஞ்சுட்டீங்க? நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க? இப்ப வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும், நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா? சொல்லுங்க. கோடிக்கணக்கான மறக்கட்டும், இந்த ஒரு திருநங்கை நீங்க பதில் சொல்லுங்க. சரிங்களா? விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது. அவரை நல்லவரை வல்லவரே அடுத்த ஆட்சி ஆளுநர். சரியா? யாருமே திருநங்கைக்கு வந்து அவர் நல்லா செய்வாரு. சரியா? எங்க இவரை செஞ்சாரு. யாரு? இவரை கலைஞரையா செஞ்சாரு. கலைஞரையாவ போட்டோம், எங்க ஜெயலலிதா அம்மாவோட போட்டோம். ஆனா இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி தெரியல. ஆனா வந்து விஜய் வந்து வரட்டும், நல்லது செய்யட்டும், நல்ல பேரை பார்க்க, ஊருமலை பெய்யணும், உத்தார உறவாறு எல்லாம் நல்லபடியா இருக்கணும். கொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்.